ஓம் மூல கணபதியே காப்பு. ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை. சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்திலிருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன். நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 18ஆம் தேதி, மன்னிக்கவும் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025. தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதி சங்கரா என்கின்ற ஆங்கில நூலிலிருந்து அதன் தமிழ் விரிவுரை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். போன பதிவில் அமரகவி மனிதனுடைய சூஷ்ம சரீரம், ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு அழைக்கிறாங்க, அது எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குன்றதை பற்றி ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தார். உண்மையிலேயே அந்த ஆஸ்ட்ரல் பாடி தான் ஆன்மா அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவுக்கு சுய நினைவு என்பது கிடையாது. அது அறியாமை என்ற இந்த அகங்காரத்தில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. தமோ குணம் அப்படின்வாங்க. அதன் வசம் இந்த சூஷ்ம சரீரம் மூழ்கி இருக்கு, தன்னிலை உணராமல் இருக்கு. ஆனாலும் அந்த சூஷ்ம சரீரத்துக்கு 3 விசேஷமான குணங்கள் இருக்கு அப்படின்றார். அது அதன் மூலியமா அதன் செயல்பாடுகளை நீ அறிந்து கொள்ளலாம்ன்றது. அது என்னப்பான்னு கேட்டான்னா 3 செயல்பாடு என்னன்னா, ஒன்று லைஃபு, பிரக்ஞை, அதுக்கப்புறம் மென்டல். முறையே பிராணன், உணர்வு, மனம். இது 3 இருக்கு இல்லையா எல்லார்ட்டையும், இல்லையா? பிராணனை வச்சு தானே இந்த உடலை இயக்குறீங்க. அதே மாதிரி உணர்வு இருக்கு இல்லையா, அது உணர்ச்சிகளாக மாறி இருக்கு, அவ்வளோதான். ஆனாலும் உணர்வு என்பது இருக்கு இல்லையா. அதே மாதிரி மனம் என்பது இருக்கு இல்லையா. மனம் உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் நீ எல்லாத்தையும் சித்த விருத்தி, மனோவிருத்தி இதெல்லாம் இருக்கு, சரிங்களா? மனதின் வழியாக தானே எண்ண ஓட்டங்கள் அமையுது. ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா. அப்போது அதெல்லாம் யாருக்குப்பா சொந்தம்னா, அதெல்லாம் சூஷ்ம சரீரத்துக்கு சொந்தம்ப்பா அப்படின்னு சொன்னார். ஆஸ்ட்ரல் பாடின்றது தான். ஆன்மான்னு அழைக்கப்படுவதும் அதான். உயிருக்கு பரிணாம பெயர் தான். அல்லது உயிரை இன்னொரு பேரில் அழைங்க சார்னா அதை நீ ஆன்மான்னு அழைக்கலாம், புரியுங்களா? அதே மாதிரி உடலோடு இருந்தால் தான் அதுக்கு பேர் ஆன்மான்னு பேர். எப்போ அந்த ஆன்மானது உடலை திறந்து விட்டால் அது ஆன்மா கிடையாதுப்பா, அதுக்கு ஸ்பிரிட், ஆவின்னு பேர், புரியுங்களா? அந்த ஆவி தான் இன்னொரு தேகத்தை இன்னொரு தாய் கர்ப்பத்தில் தேடிக்கொண்டு இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய வரிசை முறைன்றதை நம்ம பார்த்தோம், சரிங்களா? இந்த சூஷ்ம சரீரத்துடைய சுய நினைவு எப்படி நம்ம பெறது, இல்லைங்களா? அதுக்கு மனம் விழிப்புணர்வு பெறணும், ஆன்மாவுக்கு சுய உணர்வு வரணும். இதுதான் அமரகவி அடிக்கடி சொல்லுவார். அப்படி அதுக்கு சுய உணர்வு வரணும்னா என்ன பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல இந்த தேக விருத்தின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது ஒரு 4 உரைகள் மேலே அது சிக்கின்னு இருப்பான். மனிதனுடைய மேனியில் மொத்தம் 7 படிகள் இருக்கு, புரியுங்களா? அதில் முதல் 4 படிகள் மேனியினுடைய மேல் புறம் இருக்கு. என்ன ஒரு அற்புதம் பாருங்களா, அது இருக்கு. அது இந்த ஸ்கேனர் கருவி கூட கண்டுபிடிக்க முடியறதில்லை. இப்போ விஞ்ஞானத்தில் ஆளை உள்ள அலக்கா தூக்கி போட்டு உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்குறான். ஆனால் இந்த லேயர்ஸ் எல்லாம் உன்னால் கண்டுபிடிக்க முடியுதா? ஜாட்ராக்னி கண்டுபிடிக்க முடியுதா? அன்னமய கோஷத்தை கண்டுபிடிக்க முடியும். 5 கோஷம் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா, 5 கோஷங்கள் கண்டுபிடிக்கும். அது ஒரு மேக்னெட்டிக் இருக்கு, தசவித வாயுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சப்டல், கண்டே பிடிக்க முடியாது, புரியுங்களா? அதுக்கு தான் சித்தர்கள் காணாக்கண் வெற்றி கண்டு அடுத்தது கேளாச்செவி என்ற பயிற்சிக்கு போனாங்க. கேளாச்செவி வழி போய் தான் அவங்க ஸ்ரீமுத்திரை, அதுக்கப்புறம் இந்த மனோன்மணி சித்தி, அதன் வழியாக தான்ப்பா நீ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்ன்ற. அமரகவியுடைய அந்த வழிமுறை என்பது ரொம்ப தெளிவாக வகுக்கப்பட்டிருக்கு. அகஸ்தியர் இந்த தீட்சை தான் கொடுத்தார். இந்த தீட்சை வழியாக கொடுத்து தான் உன்னுடைய ஸ்தூல உடலுக்குள்ள என்னென்ன இருக்குன்றத சித்தர்களுக்கு உணர்த்தினார், சரிங்களா? அதனால தான் அவர் மருத்துவத்தில் கை தேர்ந்தவராக, ஏன்னா உடல் பற்றி அக்குவேர் ஆணிவேர் ஆராய்ச்சி பண்ணிட்டார். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்தந்த நோய்க்கு எந்தெந்த மூலிகை செடிகள் இருக்கு, இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு ரெமெடி கொடுத்துருக்கான். மலைகளில் மூலிகை செடிகள் இருக்கு, ஹெர்பல் பிளான்ட்னுவாங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு.
மலைகளில் இருக்குது எங்கேயோ. ஆனால் அது தன்மை தான் நமக்கு தெரியல, எந்த நோய்க்கு எது கொடுக்கணுன்றது நமக்கு தெரியல. அது காலங்காலமாக எப்படியோ காணாத போயிடுச்சு. சரிங்களா? அதை ஏன் அகஸ்தியர் அதை இறங்கினார் கேட்டிங்கன்னா, ஏன்னா அவர் உடல் கூற ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிட்டார். இந்த 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 10 வித வாயு எப்படி வேலை பண்ணுது, அதே மாதிரி பஞ்ச அக்னிகள் என்ன பண்ணுது, அது உருவாக்கக்கூடிய பஞ்ச கோஷங்கள் என்ன பண்ணுது, பஞ்ச ஆகாயங்கள் என்ன பண்ணுது, புரியுங்களா? அப்போ வாத பித்த கபம் அது என்ன பண்ணுது, அப்புறம் குணங்கள் ரஜோகுணம் தமோ குணம் இதெல்லாம் என்ன பண்ணுது. சரிங்களா? இப்படி ஒன்றுனா இந்த உடல் சார்ந்த விஷயம் ஆராய்ச்சி பண்ணால் அப்போ அதுக்கு தகுந்த ரெமெடி, அதுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு தான் அந்த யோகா தெரப்பின்னுவாங்க. அதன் மூலயமா இந்த மூலிகைகள்லாம் கண்டுபிடிச்சி அது அகத்தியம்ன்றது தெரியும் உங்களுக்கு இல்லையா? அது வழியாக தான் அவர் பல குறிப்புகள்லாம் எழுதி வச்சார். ஆனால் அதெல்லாம் அந்த காலத்தில் ஓலைச்சுவடி காலப்போக்கில் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அதனால் அந்த சித்த மருத்துவம் என்பது இன்றைய காலகட்டத்தில் அது ஒன்றுமே பயன் இல்லாமல் போகுது. அதை நம்பி எந்த வைத்தியமும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா முதல்ல இங்கே அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அதனோட ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட யாருக்கும் வசதி கிடையாது. இப்போ வெளிநாட்டிலலாம் செய்கிறாங்க, அதுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் அவங்க பண உதவி பண்ணுறாங்க பெரிய பெரிய அந்த அறக்கட்டளைகள் மூலியமாக. இது மாதிரி அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இந்தியாவில் எந்த வசதியும் கிடையாது, புரியுங்களா? அதுக்கெல்லாம் அவங்க காப்புரிமையும் கிடைக்கும். இந்தியாவில் அது ஒரு தலைவலி, காப்புரிமையே கிடைக்காது. நீ ஒன்று தயார் பண்ணனா ஒருத்த காப்பி அடிச்சு விற்று அவன் பெரியாள் ஆகிடுவான். சரிங்களா? அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சி போட்டுருவான். இதெல்லாம் எவ்வளவோ சட்ட சிக்கல்கள் இந்தியாவில் இருக்குது. முதல்ல அதை ஆராய்ச்சி பண்ணால் பணம் கொடுக்கறதுக்கு எவனுமே கொடுக்க மாட்டான், புரியுங்களா? அங்கே வெளிநாட்டிலலாம் அப்படி இல்லை. எல்லா நோய்க்கும் ஆராய்ச்சி பண்ணி மருந்து கண்டுபிடிச்சின்னு தான் இருக்காங்க. தொடர்ந்து ஆராய்ச்சின்றது நடந்துன்னு தான் இருக்குது. சரிங்களா? அது எல்லாம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாக நமக்கு வழங்கப்படுது. தற்கால நோய்க்கு அதுதான் நிவாரணம் கொடுத்துன்னு வருது. சரிங்களா? அது மாதிரி நீ சித்த யோகத்தெல்லாம் நீ மீண்டும்லாம் நிமித்த முடியாது. சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அகஸ்தியர் மனிதனுடைய உணர்வு இருக்கு இல்லையா, மேனியில் 4 உரைகள் இருக்க சொன்னார். அந்த 4 உரைகளுடைய பெயர் எழுதி வச்சார், பூத பிரகிருதி அப்படின்னு எழுதி வச்சார். ஆகவே பூத பிரகிருதி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேனியின் வசம் இருக்கக்கூடிய 4 உரைகள், புரியுதுங்களா? அதுதான் தேக விருத்திக்கு அடிப்படையா இருக்கு. தேக விருத்தின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், இடைவிடாம நம்ம உடம்புல நடக்கக்கூடிய சப்த தாதுக்களுடைய பிரகடனம் நடந்துனே இருக்கு. இரவும் பகலும் நடந்துட்டு இருக்கு. நம்ம பாட்டு தூக்கம் ஜாலியாக போட்டு படுத்து தூங்கிடுறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளவோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, புரியுதுங்களா? எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அதை பற்றிலாம் யாரும் கவலைப்பட்டாமன்னு தெரியல. சரிங்களா? ஏதோ சாப்பிட்டோம் தூங்கணும் பொழுது போச்சு அவ்வளோ மறுநாள் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு தான் எல்லாம். ஆனால் அந்த உடலில் எவ்வளவோ மர்மமான அலுவல்கள்லாம் நடைபெற்று கொண்டே வருகிறது. அது சொல்ற அதை தான் நம்ம அதை எப்படிப்பா தாண்டணும்னா, ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாரு, இந்த பூத பிரகிருதி தான் மேனியில் இருக்கக்கூடிய 4 உரைகளை அலங்கரிக்குதுப்பா. அதை நீ இணைக்கணும். அது 4ம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கான். அது யார் பிரிக்கிறாங்கன்னா, இந்த பூமியோட ஈர்ப்பு சக்தி காந்த விசை ஆற்றல் இருக்குல்ல, அதுதான் ஒரு லேயருக்கு நடுவில் சேர்ந்து போகாமல் உள்ள அது இருக்கு. அதாவது நீ அந்த காந்தத்தை இழுக்கணும். அந்த காந்தத்தை இழுத்தா ஒரு லேயரு 2 லேயரோட இணையும். அப்புறம் 3வது லேயரில் இருக்கக்கூடியது இழுக்கணும். அப்போ அது 3வது லேயரில் இணையும். 4வதா இருக்குது, அதை நீ இழுத்துட்டேன்னா 4ம் ஒரே ஸ்ட்ரோக். அப்படிதான்ப்பா நீ 4த்தையும் ஒருங்கிணைக்கணும். எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்களேன். இது விஞ்ஞானத்துக்கே தெரியாது. நீ போய் என்னுடைய டாக்டர்கிட்ட கேளு, ஸ்கின் டாக்டர் எவ்வளோ டெர்மட்டாலஜிலாம் படிக்கிறாங்களே, அவங்களாம் கேளுங்க, அவனுக்கு தெரியாது. 4 மேலே சிரிப்பாங்க ஒரு பார்த்து, என்னப்பா ஏதோ கதை விட்றியப்பா. ஆனால் இதெல்லாம் காலங்காலம் அமெரிக்காவுடைய புத்தகத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கு. சித்தர்கள் போன வழிமுறை அற்புதமாக விளக்குறார், புரியுங்களா? இந்த 4 உரைகளை நீ சேர்க்கணும்ப்பா. அப்போதான் நீ இந்த பூத பிரகிருதி அப்படின்னு அதுக்கு பேரும் கொடுக்குற இல்லையா, அப்போதான் நீ பூத பிரகிருதியை நீ வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ற. அப்போ அது வெற்றி கொள்ளக்கூடிய மர்மமெல்லாம் எங்க பாருன்னா, ஒன்று உன்னுடைய அந்த ஹார்ட் பீட் சொன்னார், இருதய துடிப்பு. அங்கிருந்து வரக்கூடிய அந்த சப்தம் தான் இவங்களுக்கு எல்லாம் பெல் மாதிரி கொடுத்துன்னு, சரி சார்
இருதயம் இருவில் துடிக்கிறது இல்லையா? யோசிச்சு பாருங்க. எப்பவும் துடிச்சுன்னு தானே இருக்கு. பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் இருதயம் துடிக்கிறது துடிச்சுன்னு தானே இருக்கு. விடாம பம்பிங் பண்ணின்னு தானே இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி தான் இதுவும், புரியுங்களா? அந்த சப்தமானது அவங்களை இயக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதான் அந்த 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 சப்த தாது தேக விருத்திக்கு உண்டான 7 தாதுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த காஸ்மிக் பெல் மாதிரி அது அடிச்சுன்னு இருக்கு. புரியுங்களா? இடைவிடாம ஒழிச்சுட்டு இருக்கு. சரிங்களா? இதை தான் கேளாச்செவி மூலியமா கண்டுபிடிச்சாங்க. சித்தர்கள் என்ன பண்ணாங்க? கேளாச்செவி என்பது அதிநுட்ப ஒலி அலைகளை செவியில உணருது. இப்ப நமக்கு இருக்கிறதுலாம் காதினால உணரக்கூடிய ஒலி தான் நீ கேட்குற. இவ்வளோ டெசிபிள்னு நம்ம கணக்கு இருக்கு. அவ்வளோ வரைக்கும் தான் நீ கேட்ப. அதுக்கு கீழே போயிட்டாலாம் நீ கேட்க மாட்ட. உன் காது ஏற்றுக்காது. அது ரெண்டாவது அது என்ன அர்த்தம் புரியாது. அதான் சவுண்டோட டெப்த்துக்கு போகிறதுன்றது ரொம்ப ஒரு அருமையான இது. ஆனால் அதை நீ கண்ணை கட்டாமல் பண்ண முடியாதுப்பா. அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சார். நான் இல்லை சார், நான் கேளாச்செவி பயிற்சி நான் வீட்டில் போய் தனியாக பண்ணிக்கிறேன் சார்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. அது உனக்கு பயன் தராமல் போயிடும். நீ அமரகவி சொல்கிற அந்த படிப்படியாக போகணும். முதல்ல வாக்மௌனம், அந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கணும். புரியுங்களா? அப்போ தான் நீ பிங்களா நாடியை மீட்டெடுப்ப. அப்படியே நீ காணாக்கண்ணில் பயிற்சியில் போகணும். காணாக்கண்ணில் போய் அந்த வேக்கண்ட் லுக்கை நீ கட்டுப்படுத்தணும். புரியுங்களா? அதாவது கண்ணு திறந்திருக்கு, காட்சி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலை. பொதுவாக அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு வச்சுக்கோங்களேன், மனிதன் சூஷ்மத்தில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு சக்தி வந்துடும் அவனுக்கு. அங்கதான் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். புரியுதுங்களா? சில இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு தோணிடும். அங்கே நிறைய பேர் வழிக்கிடுவாங்க. புரியுங்களா? அந்த மாதிரி ஒரு ஒரு அதுதான் அமானுஷ்ய சக்திகள் அப்படின்றது. அது மாதிரி நீ ஸ்தூலத்தில் இருக்கிறத பார்க்குற அளவுக்கு உனக்கு திறமை வந்துடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? அது உனக்கு தூண்டுதல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது வாயை வச்சுன்னு சும்மா இருக்குமா உலகை தொலைச்சிடுவான். அப்படி நடக்கும். நான் சொன்ன பத்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துப்பார் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் உனக்கு வேட்டு. நீ எவ்வளவோ படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு கண்ணை கட்டி பெருநாக்கியும் சிறுநாக்கியும் இணைச்சி படாத பாடுபட்டு அப்புறம் கண்ணுடைய பார்வையை கொண்டு போய் செவியில் ஒடுக்கம் காண வச்சு கேளாச்செவியோடைய டெப்த்துக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் இது மாதிரி நீ அதுலேருந்து நழுவி போகிறதுக்கு நிறைய பயங்கரமான வேலைகள்லாம் நடக்கும். புரியுங்களா? அதில் மாட்டக்கூடாது. அதில் சிக்கனாக வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன தெரியுங்களா? அதுதான் சித்திகள்ன்றது. அதுதான் இந்த சித்திகள் மேலே நீ கவரப்பட்டு விட்டால் அவ்வளோதான் முடிஞ்சது கதை. புரியுங்களா? அப்புறம் அவன் டைலூட் ஆகிடுவான். அதிலே மைண்டு போய் 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 கடைசியில் எங்கே போகணுமோ அங்கே போகாமல் டைவர்ஷன் வேறு எங்கேயோ போயிடும். அதனால ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். புரியுங்களா? அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேளாச்செவி வந்துட்டாலே, காணாக்கண் வந்துட்டாலே அடுத்தது கேளாச்செவி. கேளாச்செவி வழியாக இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிடலாம். உள்ளே ஓடுற தாதுக்கள் எல்லாம் கூட நீ கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை தாது எவ்வளோ உற்பத்தி ஆகுது, எங்கெங்கே அந்த சத்தத்தை கேட்டு எவ்வளோ தாது மஜ்ஜையில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுது, நரம்பில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுது, சுக்குலத்தில் எவ்வளோ உற்பத்தி ஆகுது, இதெல்லாம் கூட நீ கண்டுபிடிச்சிடலாம். புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் அதில் நடந்தேறும். ஆனாலும் நீ எச்சரிக்கையாக இருக்கணும். இதை நீ வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? அதான் சொல்கிறார். அந்த எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்னன்னா இந்த வெளிப்பார்வை செல்லம் தான்ப்பா எண்ண ஓட்டங்களுக்கு தூண்டும். புரியுங்களா? நீ வெளியில் இருக்கிற காட்சிகளை பார்க்க பார்க்க உன் மனதில் 1000 எண்ணங்கள் உதயமாகும், 1000 கற்பனைகள் உதயமாகும். புரியுங்களா? மைண்டை வச்சு நீ யாராலையும் சும்மா இருக்க முடியாது. எதையோ பார்க்குறான் இல்லையா? பார்க்கும்போது மைண்டில் இமேஜினேஷன் வந்துடும். இமேஜினேஷன் தான் தாட்டு தப்பு தப்பு தப்புன்னு ஓட ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? என்னென்னமோ ஐடியா வரும் அவனுக்கு. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அங்கே பண்ணலாம், கொஞ்சம் நல்ல ஜனங்க கூட இங்கே ஏதாவது இந்த கடை போட்டால் இந்த சூப்பராக வியாபாரம் ஆகும், இப்படி ஏதாவது மைண்டு ஓடிக்கினே இருக்கும் அவனுக்கு. புரியுங்களா? அதுதான் அங்கே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம். அதுதான் டிரான்செண்டிங் கெட் விஷன் சேஞ்ச் ஞான விருத்திஸ். இது வரைக்கும் நம்ம தேக விருத்தியை பார்த்தோம். எப்போ மனிதன் காணாக்கண் கேளாச்செவி வழியா இந்த தேக விருத்தியினுடைய செயல்களை கட்டுப்படுத்தி விட்டால் அப்போ அவையெல்லாம் ஞான விருத்திகளாக மாறிடும்பா.
அப்போ நீ முதல்ல மேனியில் இருக்கக்கூடிய 4 உரைகளை இணைக்கக்கூடிய வழிமுறையை நீ தேடணும். அந்த 4 உரைகளை நீ இணைத்து விட்டால் அப்போ இதே தேக விருத்தி ஞான விருத்தியாக மாறிவிடும். ஞான விருத்தினா ஞானத்துல ஆழ்ந்து போகக்கூடிய அளவுக்கு உன்னுடைய மைண்ட் பக்குவப்பட்டுடும். ஆனா அது அவ்வளவு சுலபத்துல ஞான விருத்தியை அடைஞ்சிட முடியாது. காரணம் என்னன்னா, இதுல நீ ஸ்லிப் ஆகாம இருக்கணும். புரியுங்களா? அந்த சித்திகள் வசம் கவர்ந்துடக்கூடாது. அமானுஷ சக்திகள் வர வர அதன் மேல நாட்டம் கொண்டு நம்ம போயிடக்கூடாது. அதுதான் நீ எச்சரிக்கையா இருக்கணும். நீ யோகத்துல அதை பயன்படுத்தணும். மனுலக வாழ்க்கைக்கு நீ பயன்படுத்த, உன் சொந்த குடும்பத்துக்கோ உன்னுடைய சொந்த இதுக்கோ பயன்படுத்தக்கூடாது. புரியுங்களா? அதை மண்ணுலக வாழ்க்கைக்கு பயன்படுத்தவே கூடாது. நீ அது விண்ணுலக வாழ்க்கைக்கு தான் பயன்படும். விண்ணுலக வாழ்க்கைக்கு வர்றது தான் ஞான விருத்திகள். அப்படியே அதுல நீ டைவர்ஷன் அதில் கொண்டு போயிட்டனா அது அப்படியே இதுல எவ்வளவு தொல்லை இருந்ததோ, எவ்வளவு தூரம் அது உன்னை சின்ன பின்னம் பண்ணிச்சோ தேக விருத்தி, ஞான விருத்தியில அவ்வளவு பாசிட்டிவ். இது பிரவர்த்தி, அது நிவர்த்தி. அதனால ஞாபகம் அது சொல்ற ஆஃப் தர் இன்னர் லையப் அப்படின்னா உள்ள அதிசூஷ்ம நிலைக்குள்ள ஆழமா போயிடும். தி சமிட் ஆஃப் இட்ஸ் ரீச் பிக்கப் ஞான ஒளி. அதனுடைய உச்சத்துல தான்ப்பா தேக விருத்திய முதல்ல நிறுத்தணும். தேக விருத்தியை நிறுத்தினதுக்கு அப்புறம் ஞான விருத்தி வரும். ஞான விருத்தி வந்ததுன்னா மனம் அந்த உள்ளனுடைய ஆற்றலுக்குள்ள ஆழமா போக ஆரம்பிச்சிடும். அதனுடைய உச்சம் அப்படியே படிப்படியா போய் அந்த 7வது நிலை தொடணும்னு சொன்னார் இல்லையா, அங்க போகும்போதான்ப்பா உனக்கு ஞான ஒளி என்பது கிடைக்கும். ஞான ஒளி என்பது அதுதான் சர்வ பிரபஞ்சத்தையும் தாங்கக்கூடிய தெய்வீகமான பேரொளி. இந்த நம்ம நினைக்கும் அந்த பூமண்டலம், நட்சத்திர மண்டலம், அதே மாதிரி எத்தனையோ மண்டலங்கள் இருக்கு. இல்லை, எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிகரற்ற சக்தி யார்கிட்ட இருக்கு? அதுதான் ஞான ஒளி. அதுதான் பிரணவ ஒளி அல்லது பிரணவநாதம் அல்லது ஓங்காரம். இந்த ஓங்காரத்துக்கிட்ட தான் 5 ஓங்காரத்துல உதித்த 5 பூதங்கள். இந்த 5 பூதங்கள் எங்கன்னு பார்த்தோன்னா ஓங்காரத்துல வந்ததுப்பா. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி கிட்ட நீ நெருங்கிடுவ. அதெல்லாம் எங்க இருக்கு? ஞான விருத்தியோட உச்சகட்டத்தில் இருக்கு. முதல்ல தேக விருத்தியை தாண்டணும். மேனியில் இருக்கக்கூடிய 4 உரைகளை நம்ம சேர்க்கணும், ஒன்று கோர்க்கணும். அதுக்கப்புறம் நீ ஞான விருத்திக்குள்ள போவ. அதுக்குள்ள நீ உள்ள ஆழமா படிப்படியா உள்ள ஆழ்ந்து போகும்போது அப்போ ஞான ஒளி அப்படின்றது கிடைக்கும்பா அப்படின்ற தி இன்னர் கைட் ஆஃப் அதி சூக்ஷ்ம விசாரம். அதான்ப்பா இன்னர் கைடு. உனக்கு சுய உதவி கிடைச்சிடும். நீ யாரையும் போய் கேட்க வேண்டியதில்லை. சார் அது என்ன சார், இது என்ன சார்னு கேட்க வேண்டிய. அங்கேயே உனக்கு உன்னுடைய மனதுக்கு எல்லா உண்மைகளும் அங்க மறைப்பு என்பது சொல்லுக்கே இடம் கிடையாது. மறைப்பு என்பதுன்னா திரோதானம். இப்ப மனிதன் என்ன இருக்கு? மனிதனோட கண்களை மயக்கிறதே திரோதானம் தான். அதுதான் உலக மாயில சிக்க வைக்கிறது. அந்த திரோதானம் அல்லது மறைப்பு அப்படின்றது நீங்கி அங்க என்ன ஆகும்? அதிசூக்ஷ்ம விசாரம் உற்பத்தி ஆகிடும். அமரகவி வெல் எஸ்டாப்ளிஷ்டு இட் வைல்ஸ் டு யோகனிஷ்டா. அமரகவி இப்படிதான்ப்பா யோக நிஷ்டை வழியா போனார்ப்பா. அவர் என்னது படிப்படியா போனார். சகஜ நிஷ்டை, பிரம்மனிஷ்டை, அப்படி அப்புறம் தப்போ நிஷ்டை, அதுக்கப்புறம் யோக நிஷ்டை அப்படின்ற நிலைக்குள்ள ஆழமா போய் தான் இந்த ஸ்தூல உடல்லையும் சூஷ்ம சரீரத்திலும் எப்படிப்பட்ட மர்மங்கள்லாம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சார். டிரான்சாண்டிங் விஷுவல் லுக் இன் தி ஐபேர் விஷன். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா இருந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் கண்களை இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி ஆற்றல். அதில் தானே கதிர் இயக்கம் என்பது இருக்கு. அந்த கதிர் இயக்கத்தை தாண்டி போய் தான் இப்படிப்பட்ட மகத்தான உண்மைகள் எல்லாம் அமரகவி கண்டுபிடிச்சார். அதுதான் நம்ம இன்றைய பதில பார்த்தோம். சரிங்களா? வேக்கண்ட் லுக் இஸ் தட் சர்பாஸ். வேக்கண்ட் லுக் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நம்ம பார்த்தோம். சகஜ நிஷ்டைனாலும் அதுதான். ஸ்ரீவித்யா யோக மார்க்கத்தை சகஜ நிஷ்டை, சித்த யோக மார்க்கத்தில் காணாக்கண், அத்வைத விசாரணையில பிரம்ம நிர்வாணம், ஆங்கிலத்தில் வேக்கண்ட் லுக். எல்லாமே ஒரே பொருளை தான் குறிக்கும். சரிங்களா? அந்த நிலையை நீ கடந்துட்டா வேர் வி சி பட் நாட் அப்சர்வ் டு இட்ஸ் பிக்கப். நீ கண்ணு திறந்துருக்கும்பா. அந்த 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 காணாக்கண் பயிற்சியில் என்னப்பா நடக்குதுன்னா, உன் கண்ணு முழுமையா திறந்துருக்கும், நல்லா அகலமா விரிஞ்சி திறந்துருக்கும். ஆனா அதை காட்சிகள் விடாதுப்பா. நீ ஒரு ரூம்ல உட்காந்து காணாக்கண்
பயிற்சி பண்ணுறேன்னா அந்த ரூமில் இருக்கிற பொருள்லாம் மறைஞ்சிரும், எதுவுமே உன் கண்ணுக்கு புலப்படாது. அப்படியே பாயிண்ட் பிளாங்க்ன்றாங்களே, அதுதான் பேரன் சைட்டுன்னுவாங்க. பேரன் சைட்னா அப்படியே வெத்து பார்வை, தரிசு நில பார்வைன்னுவாங்க. ஒன்றுமே இருக்காதுங்க. இப்பேற்பட்ட நிலை வச்சு பண்ணுங்க. அது அந்த நிலையை நீ தக்க வைக்கணும். அதுதான் அந்த காணாக்கண் பயிற்சியோட உச்சக்கட்ட சிகரன்றது தான். கண்ணில் காட்சிகள் மறையணும். செல்ஃப் அன்ஃபோல்ட்மெண்ட் வித் நேச்சர் இஸ் இட் டு டோட்டல் ஃபுல்ஃபில் அன்டில் ஞான ஒளி ப்ரொமோட்ஸ் இட் செல்ஃப் டு இட்ஸ் அடியரன்ஸ். அப்படிதான்ப்பா செல்ஃப் அன்ஃபோல்ட்மெண்ட். அதனுடைய சுய தோற்றங்கள் இருக்கு இல்லையா, அது படிப்படியாக போயிடுச்சுன்னா அதனுடைய உச்சத்தில் போகும்போது ஞான ஒளி தான் பிரணவ ஒளி, பிரணவநாதம். அது உங்களுக்கு அந்த இடத்துல தான்ப்பா நீ பிடிக்க முடியும் அப்படி சொல்ற. சுரூபா ஆஸ் அகம், உன்னுடைய சுரூபம் இருக்குல்ல, அதுதான்ப்பா உன்னுடைய அகம்னா உள்ளம். உன்னுடைய உள்ளமா இருக்கிறத நீ உணர்வ. அண்ட் பரமாத்மா ஆஸ் சித்து, அங்க பேரறிவான பரமாத்மா வந்து சித்து என்கின்ற வடிவில் இருப்பான். பிகட் கோஹிசிவ் ரீஃபார்முலேஷன் இன் மென்டல், அந்த இடத்துலப்பா உங்களுடைய மனமானது அது அதிசூஷ்ம வியக்திகள் நிரம்பியதாக மாறிவிடுகிறது. தே ஆர் மூமெண்ட்ஸ் ஆஃப் கான்சியஸ் அடியரன்ஸ் இன் பிரம்மன். தி எண்ட் வேல்யூ ஆஃப் தபஸ் நோ இன் அமெரிக்கா இஸ் குரூஷியல். அதான்பா தபஸோட உச்சக்கட்ட சீக்கிரன்றது. அதான்பா அதை பிடிக்கிறது தான் அதனுடைய எல்லை, அதனுடைய அந்த சித்து அல்லது உன்னுடைய உள்ளம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் அகமா இருக்கு. அகமே பிரம்மம். அந்த பிரம்மம் எப்படி இருக்கு? சித்துனா எல்லையற்ற பேரறிவாளனா அங்க இருக்கான், புரியுதுங்களா? அந்த இடத்துல நீ அதை உணரலாம்பா. அதுதான் தற்போது அமர்கவி வந்து அதனுடைய முழு பயன்களையும் இந்த மாதிரி பயிற்சி முறைகளின் அடிப்படையில் போய் அதெல்லாம் வெற்றிகரமாக தனக்குள்ள தக்க வச்சுக்கிட்டார் இல்லைங்களா? இதை நீங்க மறந்துடாதீங்க. அமர்கவி கடைபிடிச்ச பயிற்சி என்பது சித் பிரகாச நிஷ்டைக்கு போகுது. அதுக்கு படிப்படியாக போனார். அப்போ அதுக்குள்ள நுழையும் போது எப்படிப்பட்ட சவால்கள்லாம் அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது அப்படின்றதான் விளக்குறார். முதல்ல இந்த வாக்மௌனம் பயிற்சி, அது முடிஞ்ச உடனே காணாக்கண் பயிற்சி, காணாக்கண் பயிற்சி முடிஞ்ச உடனே கேளாச்செவி பயிற்சி. இதுக்கு தான் சித்தர் வந்து பிரத்யாகார சித்தி அப்படின்னா, பிரத்யாகாரம்னா கண்ணின் பார்வையை காதலை கொண்டு போய் ஒடுக்கம் காணணும். அதாவது பரிமாண வளர்ச்சியின் நியதியின்படி செவியினுடைய கேட்கிற தன்மையானது தான் மனிதனா வரும்பொழுது அவன் விலங்குகளா இருந்த போது காதை தான் பிரதானமா நம்பினான். நீங்க இன்னைக்கும் கேட்டு பாருங்க, யானைக்கும் மற்ற விலங்குகளுக்கெல்லாம் கண் பார்வை கம்மி. ஆனா அதுங்களுக்கு ஒலி இருக்கு பார்த்தீங்களா, சப்தத்தை பல மைல் தூரத்துல அது கேட்கும். யானைக்கு ஒரு அபாரமான ஆற்றல் இருக்கு. எங்கேயோ ஒரு 10-20 மைல் அங்கே நீர் ஓட்டம் ஓடிச்சுன்னா, நீர் சலசலன்னு ஓடுனா அந்த சத்தம் அது கேட்டு கண்டுபிடிச்சி போயிடும். அது கால் தடம் பதிக்குது இல்லைங்களா, அதுலேயே அது மற்ற யானை கூட்டம்லாம் எங்கே இருக்குன்ற தகவல்லாம் அதுக்கு காலிலே அதுக்கு சென்சார்லாம் இருக்குது. அந்த சென்சாரை வச்சு அது கண்டுபிடிச்சிடும் எங்கே நம்மள மாதிரி யானை கூட்டம் எங்கே இருக்குது, அவங்க தண்ணியை தேடி எங்கே போகிறாங்க, உணவு தேடி எங்கே போகிறாங்கன்னு எல்லா தகவலும் எடுத்துரும். அப்போ அது கண்ணை நம்பி கிடையாது. கண்ணை நம்பி என்ன சார் பண்ண போகுது? மனுஷனுக்கு தான் சார் கண்ணு தேவை, புரியுங்களா? ஏன்னா மனுஷன் வந்து கண்ணை வச்சு தான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறான். படிப்பறிவு இல்லாதவங்க கூட கண்ணை வச்சு தான் டெவலப் ஆகி மேலே வரான், புரியுங்களா? அனுபவத்தை கண் வழியாக பெறலாம். ஆனால் அதுவே அவனுக்கு விரோதமாக போயிடுது. கண் வழியாக போனால் சித்த விருத்தி வந்துடும், மனோவிருத்தி வந்துடும், தேக விருத்தி வந்துடும். இப்படி இல்லாத தொல்லைகள்லாம் அது வழியாக வந்துடும், புரியுங்களா? ஆகையினால அந்த ஷிஃப்ட் மனித இனத்துக்கு என்ன நடந்ததுன்னா, அவன் செவியிலிருந்து கண்ணுக்கு வந்துட்டான். இப்போ மறுபடியும் என்ன பண்ணும், நீ செவியில் அது கண்ணிலிருந்து செவிக்கு முறை மாற வேண்டும். அதனால தான் அமரகவி சொல்வாரு, கண்ணு வந்து பார்க்க மட்டும்தான்ப்பா செய்யும், செவி இருக்கல பார்க்கவும் செய்யும், கேட்கவும் செய்யும். அதுக்கிட்ட அப்படிப்பட்ட, அதாவது சவுண்டு வழியா நீ ரூபத்தை பிடிச்சிடலாம். இதனுடைய பொருள் என்னன்னா, சப்தத்தின் வழியா நீ அந்த ரூபத்தை நீ உணர்ந்துடலாம். அப்படிப்பட்ட மகத்தான சக்தி. அதுக்கு தான் பிரத்யாகார சித்தின்னு பேர். இந்த காலத்தில் இந்த பிரத்யாகாரம்லாம் யாரும் பண்ணுற, இந்த யோகா கிளாஸ்லாம் போய் பாருங்களேன், எல்லாம் அந்த ஆசனம் பிராணாயமா அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். பிரத்யாகாரம்லாம் சொல்லி தரதும் கிடையாது, அவனுக்கே தெரியாது அது என்னன்னு. இவ்வளோ விஷயம் எங்கே சொல்கிறான் பிரத்யாகாரத்தில். அற்புதமான நீ பிரத்யாகாரம் சித்தி அடைஞ்சா தாரணைக்குள்ளே போக முடியும், சரிங்களா? அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம இன்றைய பதிவில் பார்த்தோம். அன்பர்களே, இத்துடன்
இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் இதன் தொடர்ச்சியை நாளைய பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.